கடன்கள் சம்பந்தமாக மன உபாதை அடைந்தவர்கள் யாரெல்லாம் வந்தீடா? இது அண்ணனா? அம்மா அப்பா அங்க? சரி, கால் வந்துட்டு வா. அப்படியா? கேட்டு உன் போன் ஆனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாரு, கரெக்டாக வச்சுருக்கியா? கரெக்ட் முடிச்சா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உங்களுடைய குடும்பத்தில் கடன்களும் மனவேதனைகளும் ஏற்பட்டது. என்னடா இதனுடைய அடிப்படையில் இப்போ நீங்க வெளிநாடு சொந்தமான தொழிலை உன் தந்தையார் பெற்றிருக்கிறார். இப்பொழுது ஒரு வீட்டில் உடல்நிலைகளால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்திருப்பார்கள். புரியுதா? ஆனா வரக்கூடிய புரட்டாசி மாதத்துக்கு பின்பு உங்களுக்கு கடன்கள் தீரும். நீங்கள் புதுமையாக ஆரம்பிக்கக்கூடிய தொழிலில் வெற்றி கிடைக்கும். அரசாங்கத்தால் ஒருவனுக்கு உத்தியோகம் உண்டு என்பது என்னுடைய உத்தரவு. கால் வந்துட்டு வா. வரலாம் செல்ல மக்களே, பக்கத்துல வா. வேற என்னப்பா வேணும்? மூத்தவன் வாய்க்கு பதில் சொல்லுன்னு இருக்கு. என்னடா வேணும்? வேற என்னடா வேணும்? அம்மாவுடைய உடல்நிலையும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத தான் நான் சூட்சமா சொல்லியிருக்கேன். சரியாக்கி தந்துடுறேன். பரவாயில்ல, பக்கத்துல வா. இங்க வா, என் முன்னால வா. கண்ணை மூடுங்க. இந்த கனியை கொண்டு உங்க அம்மாட்ட கொடு. நல்லா இருப்பா, ஐஸ்வர்யமா இருப்பா, மனக்குழப்பம் தீரும். நீங்க படிச்சப்ப எங்க ரொம்ப ஓப்பனா சொல்ல வேண்டாம்னு சொல்லி சூட்சமா சொல்லியிருக்கிறேன். சரியாயிருமா? இதை தொழிலுக்கு பயன்படுத்திக்காங்க. சந்தோஷமா இருங்க மக்கா. நல்லா. அப்படியா? சரி. ராம்நாட்டு பகுதி தன்னுடைய பணத்தை இழந்து வேதனை அடைந்த மகன் யாரு? யார்ட்டமா கொடுத்திய? தொலைச்சு விட்டீங்களா? நல்ல மனிதன் தானமாவன். எந்த ஊரு? நீங்க ராம்நாடா? கால் விட்டு வரலாம். பார்க்கப்பட்டாலும் பேக்க பின்னால வை. இன்னொரு நீ உன் மனசு சரியில்லையே, இன்னொருத்தரம் பயப்படாம விடு பாப்போம். கருமசாமிக்கு ராம்நாட்டு பகுதி உங்களுடைய எல்லைக்கு போற வழியில லாஸ்ட்ல ஒரு கிணறு இருக்கு. என்ன? அதுல இடது பக்கம் போன ஒரு அம்பாளுடைய கோயில் இருக்கு. தெருமுனை அந்த கடைசி பகுதிக்கு போனா வீடு கட்டக்கூடிய பிளாட் மாதிரி விலங்காடுகளை இடம் போட்டுருக்காங்க. இதுதான் உங்களுடைய எல்லை. கால் வந்து அதுக்கு நீ அங்க போய் பிளாட் வைக்கலாம்னு நினைக்காத. அதெல்லாம் நடக்காது. ஐயா, அது கிடைக்குமா ஐயா? வரலாம். அந்த பணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் கிடைக்காது, கோர்ட்ல கேஸ் போட்டாலும் கிடைக்காது. அது போனதுதான். ஆனா கருப்பசாமி, நீ எனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு குடியில நீ இருக்கிற. வாங்கி தரட்டா போதுமா? இப்ப அவன் எந்த ஊர்ல இருக்கான்? கால் வந்துட்டு வா. 6 புஷ்பங்கள். செய்த தர்மம் தலை காக்கும். எடுத்து பேச முடியாத ஒரு இலக்கணம், எடுத்து வெளியே பேச முடியாத இலக்கணத்தில் இந்த பணம் விளக்கப்பட்டது. அதனால பணம் வாங்கினா பாசம் பேரும், பாசம் இருந்தா பணம் வராது. பணமா பாசமா? பாசமும் வேணும், பணமும் வேணும். இது ரெண்டும் கிடைக்குமான்னு கேட்டேன். பொம்பளை எண்ணத்துல சரியா இருக்கு. இவளை இதுல பிடிச்சுக்கிட்டா தான் சரி வரும். அவளுக்கு எதுக்கு பணம்? நம்ம கஸ்டடியில இருக்கட்டும்ங்கிற முடிவுல அவன் பணத்தை கொடுக்க மாட்டோம்னா. அதனால அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியாச்சுன்னா அவன் ஓடி போயிடுவான். என்ன பண்ணலாம்? ஆளும் இருக்கணும், பணமும் வேணும். கெட்டிக்காரி நீ. கால் விட்டுருவான். 6 புஷ்பங்கள்.
மணி எத்தனடா? கருப்புசாமிக்கு உட்கார். இப்போ நீ கொடுத்தல ஒரு 1,00,000 ரூபாய் முதல்ல வரும். பக்கத்துல வா, பக்கத்துல வா. வெற்றியாக்கி தரேன், காப்பாத்தி தரேன். பணமும் கிடைக்கும், ஜெயிச்சு தரேன், ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு மகளே. கருப்புசாமிக்கு திருவாரூர். உட்காருங்கம்மா. திருவாரூர் யாரெல்லாம் வந்திருக்கா? நீங்கெல்லாம் திருவாரூரா? நீங்க திருவாரூரா? கொஞ்சம் கழிச்சு கொடுங்க, இப்ப கொடுக்கலண்ணே. நேரம் ஆகட்டும்ண்ணே, பொறுமையா இருங்கண்ணே. உட்காருங்க, நாங்க நீங்கள் பதறவே வேண்டாம், நிதானமாக இருக்கலாம். எந்த ஊருடா? திருவாரூர் பக்கத்து ஊருண்ணே. எந்த கிராமம் அது? அங்காளம்மன் கோயில்லாம் அங்கே இருக்கலாம். குளத்துக்குள்ள லட்சுமி கோயில் இருக்கா? என்னைய பார்த்துருக்கியா நீ? யூடியூப்ல பார்த்துருக்கேன், நேரம் பார்க்கல எம்பிய. என்ன? சரி உட்கார். திருவாரூர் கால் வந்துட்டு வாமா. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இவ்வளவு அருமையான பாட்டு தெரியுமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன அருமையான வார்த்தையை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடலாக எழுதிவிட்டார். இன்னொரு தர கால் வந்துட்டுவான். உண்டியில மறைச்சா யாருல விட்டு விடுவாங்க? உன்னுடைய எண்ணத்தின்படி உன் பிள்ளைய மனம் திருப்பி கொண்டு வந்து தந்தா போதும்ல. அதுல வேற எந்த குளறுபடியும் இல்லாம செல்வாக்கா இருக்க வச்சா போதும்ல. கால் வந்துடுவான். சமயம் என்ன? ஏதாவது குடிக்க தரக்கூடாதா? வெண்ணி தரமா நாங்க வேணாம். கண்ணை முடிக்காம ஒரு 5 நிமிஷம் என் பக்கத்துல வா. கண்ணை முடி உட்காரு பாப்போம். உன் பிள்ளைய நினைச்சுக்கா. இந்தா மனம் திருந்தியாச்சு, குழப்பம் இல்லாம ஆக்கி தரேன். நல்லா வேலை மாத சம்பளம் என் கோயிலுக்கு தந்துருவியா? கிடைச்சாச்சு, போயிட்டு வா. கனி மாலை கொடுத்தவங்க கூட தான் கூப்பிட்டு இருக்கேன், கொடுக்க போறவங்களும் அடுத்து கொடுத்து. இன்னொரு தடவை காலில் வந்துட்டுவான். ஒரு திருப்பாய் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க உள்ளத்துல நம்ம பிள்ளைங்களுக்கும் நமக்கும் முன்னால் ஒரு காலத்துல ஏதோ செய்வினை வைவினைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில மனவேதனைகளும் துயரங்களும் உங்களுக்கு தோன்றி இருக்கு. அவைகளெல்லாம் நேற்று இரவோடு நீக்கி உங்க பிள்ளைங்களை உயர்த்தி வாழ வைக்கக்கூடிய வழிகளை நான் கொடுத்துட்டேன். அதனால முதல்ல மூத்தவனுக்கு வேலை கிடைக்கும், அது அரசாங்க உத்தியோகமா இருக்கும். இன்னொருத்தருக்கு ஏர்போர்ட் சம்பந்தமான வேலை கிடைக்கும், அதுல அவன் பிரயோஜனப்படுவான். எந்த தடைகளும் இல்லாம உங்களுக்கு வெற்றியாக்கி தந்தா போதும்ல. முதல்ல உங்களுடைய ஆழ் மனமாகிய உள்மனதுக்குள்ள ஒரு தாழ்மை உணர்வு இருக்கு. அது என்னன்னு பார்த்தேன். நாம எழுதக்கூடிய எக்ஸாம், நம்ம எழுதக்கூடிய பரீட்சை, இவைகளை நம்மளால வந்து ஸ்டெயின் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சில கெட்ட எண்ணம், கற்பனை எண்ணங்கள் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. அந்த உள்ளத்தை இன்னையிலிருந்து மாத்திட்டு நான் உள்ள இருந்து உங்களை எழுத வைக்கிறோம்ங்கிறது சிந்தனை பண்ணி செயல்படு. உன்னை ஜெயிக்க வச்சிருவேன். கால் வந்துட்டு வா. அந்த மனச்சோர்வு இன்னையிலிருந்து நீங்கிரும். இந்த கவலைப்படாம இரு. காசு பணத்தோட நல்லா இருங்கப்பா. வேற என்னடா வேணும்?
நான் ஆர்மி எக்ஸாம் எழுதிட்டேன், நர்சிங் அசிஸ்டன்ட். அந்த மார்க் நான் பாஸ் ஆயிடுவேன்னா அந்த வேலைக்கு நான் போயிடுவேன். பாஸ் ஆயிட்டேன். எங்க போனாலும் கண்ணு ஐ ஃபால்ட்னு வந்துடுறேயா. அதுதான் நான் அது பாஸ் ஆயிட்டு அந்த மாத்தி கொடுக்குறேன். தைரியமாரு, கை பாட்டு வராது. மாடு இந்த வர வச்சுட்டேன். நல்லா இருக்கு, வந்துடும், சந்தோஷமா இருக்கும். அதே திருவண்ணாமலை பகுதி தன்னுடைய வீடு காடுகரைகளை பத்தி மன வருத்தப்பட்டு வந்த மகன் யாரப்பா? வீடு காடுகரைன்னு சொல்லுது. என்ன காடு வச்சிருக்க? வச்சிருக்கியா? கால் வந்துட்டு வா. பக்கத்துல வா, கால் வந்துட்டு வா. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா ஒண்ணு நீங்க தெய்வமா கும்பிடக்கூடியதா இருக்கு. முன்னோர்களில் ஒரு ஆன்மா, சரியா? ஆனா அது உங்களுடைய வழிபாடு தானே தவிர அந்த ஆத்மாவை வச்சு எந்த பலனும் கிடையாதுன்னு சொல்லுது. அதுக்காக அதை கும்பிடுறதை நிறுத்த வேண்டாம். அந்த உணர்வுகள் கெட்டு போயிடும். இப்போ உன்னுடைய குடும்பம் 3.25 ஆண்டுகளாக 2 பிரிவுகளாக பிரிஞ்சு மனவேதனை அடைந்ததாக உங்க குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய விவசாய இடத்தை போய் பார்க்க போனேன். அந்த இடத்தை விட்டுட்டு நீ வெளியேறணும்னு சொல்லி ஒருத்தன் போட்டி போட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டாலே தான். அந்த குழப்பத்துல இந்த தகராறுல போலீஸ் வழக்குகள் வருமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமும் உங்க உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு வா. அந்த அவனுடைய இடைஞ்சலை தீர்த்து உங்க இடத்துக்கு வெற்றியா வாழ வச்சுட்டு இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பக்கத்துல வர சொல்ல அவனை பார்ப்போம். எந்திடா, கொஞ்சம் அங்க தள்ளி போங்க. இன்னும் அங்க தள்ளி போமா. ஐயா, உடம்புக்கு அந்த சக்தி வரணும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். இந்த பிறவியில இவனுடைய உடல் வளர்ச்சி பெறுமா வளர்ச்சி பெறாதாங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்க உடத்துல இருக்கு. இது பிறவியின்படியே இப்படிதான் நடந்திருக்கா அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது முன் ஜென்ம பாவத்திலே ஒரு பெரிய சங்கல்பம் நடந்தது. அது என்னன்னு நான் பார்த்தேன். உன்னுடைய தந்தையார் வழியில் 4 தலைமுறைகளுக்கு முன்னால், நல்லா புரிந்து கொள்ளடா, 4 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு வயோதிகன் ஒருவனை ஆளு கூணு விழுந்து உருகி போய் இருந்த ஒருத்தனை அந்த காலத்துல சிந்துவெளி நாகரிகத்தை போல புதலுக்குள்ள வச்சு விளக்கேத்தி பூமிக்குள்ள புதைச்சிட்டாங்க. 4 தலைமுறைகளுக்கு முன்னால. ஒரு தலைமுறைக்கு எத்தனை வயசுடா தெரியுமா உனக்கு? 100 வயதுன்னு ஒரு மனிதனுடைய தசாபக்தியோட சேர்த்து 120 வயசு. தலைமுறை என்றால் என்ன? 22 வயது 21 வயசுல கல்யாணம் முடிக்கான். 25 வயசுல ஒரு குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தைக்கு 21 வயசு வந்தா ஒரு தலைமுறை. புரியுதா? இதுதான் முறை. அப்படி 4 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு வயோதிகன் ஒருவனை இந்த குடும்பத்துல ஒருத்தன் செஞ்சு அந்த ஆத்மா இப்பொழுது குழந்தையாக பிறந்தது. அதனால் இது பிறவிப்படி வந்த நிலையா இருக்கு. இதை மாற்ற முடியும் முடியாது என்பதற்கு இன்னும் 3 முறை வருகிற பொழுது தெளிவுபடுத்தாரேன். அவனை வளர வைக்கலாமான்னு பார்த்தேன். உயரம் கிடைக்காது, ஆனா ஆள் கணம் கிடைக்கும். அதை மட்டும் தான் செஞ்சு தர முடியும் இந்த பிறவில.
அது செஞ்சு தந்தா போதுமா? குண்டு குண்டுன்னு ஆக்கி தாரேன். ஆனா வளர விட மாட்டேன். கால் வந்து வரணும். உடம்ப பெருசாக்கிருவோம். ஆள் வளராது. நம்ம என்ன செய்யணும்? உங்களுக்கு உண்மையான உத்தரவு சொல்லுவோம். பொய் சொல்ல முடியுமாடா? வா. எந்த மனக்கவலையும் கொள்ளாத. படிப்படியா நல்லா ஆக்கி தாரேன். வெற்றி ஆக்கிடுவோம். புடி. இந்த பக்கத்துல வா. பக்கத்துல வா. என் கடன் பட்டு மனவேதனை இருக்கு. கடனை தீர்த்து தர மகனே. நல்லா இரு. இந்தாடா. வெற்றி ஆகுவாய். தீரும். இந்தா. தேனி வச்சுக்கோ. இன்னொரு தடவை காலில் விட்டுலாம். எத்தனாம் தேதி பிறந்த? 14 டிசம்பர். எந்த ஊர்ல இருக்கு? திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிறான். ஒரு 8 கிலோமீட்டர். இப்பாவா எங்க இருக்கா? எங்கள் வீட்டில் தான் என் மேலே தான் பிரச்சனை. கால் விட்டு. கண்ணை மூடு. என்னன்னு பார்க்குறேன். ஐயா, இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு? ஓஹோ, அப்படியா? பேசிட்டு வா. கால் விட்டு வா. அவ சோசலிசமா பேசுவதையும் சுதந்திரமாக இருப்பதையும் உன் உள்ளம் தவறாக கருதிவிட்டது. உண்மையா? அதனால ஒரே வீட்டுக்குள்ள இப்படி இருக்க அவளை நம்பலாமா, நம்ப கூடாதா? அந்த நம்பிக்கையான வாழ்வு சரியாக இருக்குமா, இல்லை என் வாழ்க்கையில வெறும் குழப்பம் நடந்துருமாங்கிற ஐயப்பாடோடு என்னை பார்க்க வந்திருக்கேன். உண்மையா? கால் விட்டுருவோம். ஜெபாவை அடமானம் வச்சு ஒரு 1000 ரூபாய் வாங்க. அவளை நம்பலாம்னு மேல இருந்து உத்தரவாயிடுது. அவளை நம்பலாம். அந்த நம்பிக்கைக்கு கதாபாத்திரமாக இருப்பாள். உனக்கு ஒரு துரோகமும் நடக்காது. வீணாக நீ உணர்ச்சி வசப்பட்டு உன் வீட்டுக்காரங்க சொல்ல கேட்டு போனா உனக்கு பொண்டாட்டியே கிடைக்க மாட்டான். வேதனை அடைவ. கால் வந்துருவான். கர்மசாமிக்கு வாடா. அதே மாதிரி உனக்கு நிலையான வருமானத்திலும் குறை இருக்கு. அந்த வருமானத்தையும் தாரேன், நல்ல வாழ்க்கையும் தாரேன். பேணி வச்சுக்கா, பெருமையோடு இருந்துக்கா. உடம்படி இடுப்படி அதெல்லாம் அடுத்து உனக்கு தீர்த்து தாரேன். சந்தோஷமா. அடுத்து வந்து பா. இல்ல போ, உள்ள போ. மைக்கு எனக்கு வேணும். கர்மசாமி, ஆமா, திருவண்ணாமலை உடல்நிலை கோளாற பத்தி கேட்க வந்தது யாரு? என்னமா செய்யுது? கால் இது யாரு? அவளுக்கும் அப்படி இருக்கா? கால் தங்கம் பார்த்த கை அது தங்க பார்க்குமா, தருவம் காத்த கை. இன்னொரு கால் இவ்வளவு கஷ்டமா? என்ன பிள்ளைங்க நீங்க எல்லாம்? ஆமா. 3 விதமான கேள்விகள் உங்கள் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. 1, இந்த உடல்நிலைகள் சரியில்லாம போனது இயற்கையால் ஆகியிருக்குமா, வேற எதுவும் குறைபாடு கோளாறுகளால நடந்திருக்கா என்பது ஒரு கேள்வி. 2வது உள்ள கேள்வி, சிறந்த அறிவுடைய ஆண்மகனின் துணை நம்முடைய உள்ளத்திலும் உடம்புக்கும் இந்த வாழ்வுக்கும் குறையாக இருக்கிறது. அதற்கு ஒரு தெளிவான நிலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மன பதட்டம் மிகுந்த ஒரு கேள்வி. 3வது, நம்முடைய வாழ்வு ஒரு முற்றுப்புள்ளியாக இருந்தாலும் பிள்ளையினுடைய வாழ்வுக்கு தெளிவான வழி கிடைக்கணும். அது இந்த வருஷமே இப்பொழுதே கிடைக்குமா கிடைக்காதா என்றது 3வது கேள்வி. இந்த 3 விதமான கேள்வி உங்க உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துக்கலாம். அதனால இந்த பிள்ளை நீட்ஸ்ல வெற்றி கண்டு விட்டாள்.
எப்படி வெற்றியுடன் என்ன அர்த்தம்? ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். நல்ல மதிப்பெண்ணும் வெற்றியும் அடைவாய். அதில் எந்த குறையும் இல்லை. உன் உடம்புல இருக்கிறது இயற்கையான நோய் தான். அதில் எந்த ஒரு குளறுபடியும் யாராலும் மந்திர தந்திரம் நடக்கலை. ஆனால் அந்த வீண் பிரச்சனை தேவையில்லை. அதை குணமாக்கி நீ நல்லாயிருவ. தைரியமா வரக்கூடிய ஆடி மாதம் அமாவாசைக்கு உட்பட உனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். அதை வச்சு சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கா. வேற யாரை நம்பியும் வீண் போகாத. இந்த பெற்றுக்கொள் ஆனந்தம். யாருக்கு அடுத்த உத்தரவில் அதுக்கு பதில் சொல்லுதேன். சும்மா சொல்ல முடியாது என்னால. சரிதானே? வா மகனே, வெற்றியுடன் வா. அருமையான ஸ்வீட்லாம் கொண்டு வா. ஜெயிச்சுக்கா. ஓடிப்போ. கருப்பசாமி. ஆமா. ஆ ஆ சரி. அதே திருவண்ணாமலை தலைவன் தலைவி இன்னும் ஒரு முறை காலில் விட்டுவாமா. இவன் யாரு பையன்? என்ன அவனுக்கு? பதறாம எதிர்த்து காலில் விட்டுவா. வரலாம். 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலால் உன்னுடைய உயர்வடைய முடியாத கடன்களும் மனவேதனையும் அடைஞ்சிருக்காரு. உண்மையா? அதே மாதிரி குடும்பத்துல பெரியவங்களுடைய வார்த்தையால் மனவேதனையும் குளறுபடியும் உருவாகி இந்த குடும்பம் பிரிஞ்சிருமா, ஆனா பொண்டாட்டியோட வாழவா, பெரியவங்களோட சேரவா, யார விளக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மன ஏக்கமும் வேதனையும் உங்க உள்ளத்துல இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. நடக்கும். இப்போ ஒரு வருமானத்தை நோக்கி உங்களுடைய பயணங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அதை வெற்றியாகி உங்களுக்கு நிறைந்த காசு பணம் தந்து உதவுனா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த பில்டிங்குள்ள இந்த கனியை போடு. ஜெயிச்சு தரேன். வருமானமும் கிடைக்கும். வெற்றியா நடத்தி தரேன். வா பக்கத்துல. கொஞ்சம் வாயை குறைச்சா நிம்மதி தானா வரும். என்னத்தை குறைக்கணும்? குறைச்சிக்கா. வாழ்வாய் நல்ல பிள்ளை எதிர்காலத்துல ஒரு அற்புதமான ஆர்டிஓவா ஆகுவான். போயிட்டு நல்லா இருங்க சில மக்களே. சந்தோஷமா இருங்க. யார் வந்தது? யார் வந்தது? என்னடா வேணும் தம்பி? நல்ல மன நிறைவா உட்காரு பார்ப்போம். பார்க்க அவளுக்கு அந்த கல்லூரியில் ஏற்பட்ட சில மன உபாதைகள், ஃப்ரெண்ட்ஷிப்பால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் ஒரு காரணம். அந்த காரணத்தை நீக்கி கல்லூரியை படிக்க வச்சா போதுங்களா? கண்ண முடிக்கும். கர்மசாமிக்கு என்னடா சாமி 2 வார்த்தையில முடிச்சுட்டாரேன்னு சொல்லுவான். உள்ள குழம்புத. அவனுக்கு வேலையை வாங்கி தரேன். உன் பிள்ளைய காலேஜுக்கும் போக வைக்கேன். அப்படி 6 மாதங்களுக்குள்ள வேலை விஷயத்துல வெற்றி கிடைக்கும். கர்மசாமி. ஆமா அப்படியா? சரி கேட்டுருவான். எங்க இருக்காங்கன்னு பார்ப்போமே. பார்த்துருவான். நல்லதுதான். 1 2 3 காங்கேயம். என்ன பிள்ளை? என் பண்ருட்டி பலாப்பழமே. 100 தடவை கால் இருக்கும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்.
அந்த எல்லையில போற வழியில என் தங்கை மாகாளின்னு ஒருத்தி வாராளா, யாருப்பா அது? இருக்காளா? கால் வந்துட்டு வரலாம். உன் பையனுக்கு இப்ப சனி பகவானுடைய பார்வை நடக்கிறதுனால அவனுடைய தொழிலை பற்றியும் வாழ்வாதாரத்தை பற்றிய குழப்பம் இப்போதைக்கு உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா மனதாலும் அறிவாலும் சிறந்தவன். ஆனா முன்னேற்றத்துக்குரிய பாதை மட்டும் அமையலையேங்கிற ஒரு கஷ்டம் உன் உள்ளத்துல இருக்கு. அதை அமைச்சு தெளிவா இருந்தா போதுங்களா? அவனுக்கு தொழிலுக்காக யார்ட்டையாவது நீ பணம் கொடுத்தனா நீ ஏமாந்து போயிருவ. அப்படி கொடுக்க வேண்டாம். 3 மாதம் பொறுத்து இருந்தனா அவனுக்கு தொழிலும் முன்னேற்றமா வந்துரும், அவன் வாழ்க்கையும் நல்லாயிரும். பக்கத்துல வா மகனே, ஜெயிச்சு தாரேன். நல்லா கருப்பசாமி, ஆமா, அதே காங்கேயம் எல்லை. காங்கேயம் வேடா உனக்கு? கால் வந்துட்டு வா. கேளாய் மகனே, கேளொரு வார்த்தை. என்னடா வேணும் உனக்கு? கையில பூ வச்சிருக்கேன் பாத்தியா? பொண்டாட்டி ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம். கால் வந்துட்டு வா. யாருடா? பாகத்துல வா, பாகத்துல வா. கண்ணமூடு பார்ப்போம். என்னப்பா இவன் வாழ்க்கையில இப்படி நடக்குன்னு கேட்டேன். இருதார யோகம் உள்ள குடும்பத்துல போய் நீ பெண் எடுத்துட்டியான். தரானா? அவ வீட்டுல யாருக்கு 2 கல்யாணம்? மாமியாருக்கு. புரியுதா? இருதார யோகம் உள்ள ஒரு குடும்பத்துல போய் நீ பெண் எடுத்த. அத மாதிரி நம்ம மனைவிக்கும் எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு உன்னை எங்குதேடா. கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகருக்கு. இப்ப அவ கண்டிப்பா வேணுமா? அவ வரமாட்டோம்னு சொன்னா என்ன செய்ய? உன் கூட இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைங்கிறா. அவ மனநிலைகள் வேற மாதிரி குழம்பிடுது. அதனால உனக்கு இப்ப ஆறுதல் இல்லை, அதுக்காக வேணுங்கிற. சரிண்ணா? என்ன கருப்பு செய்யலாம்? கண்ண மூடு, உன்னை பத்தி கொஞ்சம் கேட்கட்டும்ண்ணா. அப்படியா? நிலம் நல்லா இருக்கு, விதை நல்லா இருக்கு, கலப்பை இல்லை. அதனால உனக்கு துணையாக வந்து சேருவாள் உன் மனைவி. நல்லா இருக்கு, வெற்றி அடைவாள். சிங்கப்பூர். ஆதி அந்தம் இல்ல ஜோதியே. கால் வந்துட்டு வரலாம். ஆண்டருள் நீ அம்மையப்பா. அம்மையப்பா நல்லா இருக்கியப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ பெற்ற பிள்ளைக்கு ஒரு சிறந்த பிசினஸ் மேன் சிங்கப்பூர்லயே மாப்பிள்ளையா இருக்கான். அத கல்யாணம் முடிச்சு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? முதல் உத்தரவாக அதை செய்தேன். அதே மாதிரி என்னைய நினைச்சு சிங்கப்பூர்ல ஒரு லாட்டரி எடுத்த, அது வெற்றியாக்கி இப்ப காரெல்லாம் கொண்டு வந்துட்டியாம்ல, ஜெயிச்சாச்சு. இன்னும் அடுத்து ஒரு பெரிய பிசினஸ் பண்ணதுக்காக ஒரு பிளானிங் நடந்துகிட்டு இருக்கு. அதை நான் கூட இருந்து ஜெயிச்சு தந்தா போதுங்களா? கால் சொல்லலாம். வெள்ள யார் அவன் கேட்டு பார்க்கிறேன். வரலாம்ப்பா. நீ நடத்தக்கூடிய தொழிலுக்கும் நட்புக்கும் சில பேர்கள் மன இடைஞ்சல் கொடுத்து உனக்கு தடங்கல்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த தடங்கல்கள் எல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்தா போகுங்களா? இந்த பல கோடிகளை பெற்று ஜெயிச்சு வருவேன். உன் பிள்ளைக்கு தை மாதத்துக்கு உட்பட நிறையான வாழ்வை கொடுத்து பெருமையோட வாழ வைக்க. வெற்றி உண்டு.